ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் கஷ்டத்தை தீர்க்கவும் உன் மனவேதனையை குறைக்கவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என் கண்மணியே. அந்த முடிவு என்ன என்று நீ யோசிக்கிறாயா? அந்த முடிவு என்ன என்று இன்னும் சில தினங்களில் நான் சொல்லாமலேயே உனக்கு புரிய வரும். இதற்காக நீ பயப்பட வேண்டாம், மிகவும் யோசிக்கவும் வேண்டாம், உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். எதுவுமே உன்னை கடந்து போகாது, உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன் வாழ்க்கை என் கையில். உனக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். அவற்றுள் ஒரு சில உனக்கு சிரிப்பை வளவைக்கும், மேலும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவிற்கான நன்மை மட்டுமே உன்னை பார்த்து காக்கும் கடவுள் உனக்கு எப்பொழுதுமே செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்து எறிந்து விடுவாய். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருளுவேன் என் பிள்ளையே. இனி இல்லை என்ற சொல்லையே உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோலவே உனக்கான வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாருமே தடுக்க இயலாது. இதுநாள் வரை நீ உன் வாழ்க்கையில் அவதிப்பட்ட காலமெல்லாம் மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கான இனிய நல்ல வாய்ப்புகள் துவங்க இருக்கிறது. எல்லாம் உனக்கு மிக சிறப்பாகவே அமையும். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் இந்த நல்ல நேரத்தில் போய் உன் மனதை வீணாக பயந்து கொண்டு இருக்கிறாய், மனதை குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். சந்தோஷமாக இரு குழந்தையே. மாற்றம் எந்த நொடி வேணாலும் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. என்னுடைய பேர் ஆசிர்வாதத்தையும் பேரருளையும் நீ நிச்சயமாக உன் வாழ்வில் பெறுவாய். சந்தேகம் என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை. என்னுடைய வேண்டுதல்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய முறையீடுகளும் என்னுடைய பூஜைகளும் சாயப்பாவை போய் சேர்கிறதா இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் போக்கை எப்பொழுதும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் என் பார்வைக்கு படாமல் எதுவும் உனக்கு நடக்க முடியாது என் பிள்ளையே. அதேபோல் எனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்கவும் முடியாது. கலங்காதே. உன் தந்தை நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? என் வாழ்வில் சந்தோஷத்திற்கு இடமில்லை, என் வாழ்வில் நிம்மதிக்கு இடமில்லை, என் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடமில்லை, என் வாழ்வில் ஆனந்தத்திற்கு இடமில்லை என்று இல்லை இல்லை என்று நீ சொல்லி வந்த அந்த சொல்லே உன்னிடம் இல்லாமல் போகும் அளவிற்கு நான் செய்வேன் குழந்தையே. உன் அப்பா சொல்கிறேன் கேள். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றியே காட்டிவிடலாம். வாழ்க்கை வெல்வதற்கே. எப்பொழுதுமே என் முன் நின்று கொண்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலமே இல்லையா சாயிநாதரே? உன் வாழ்க்கையில் இனிமேல் மாறப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் நிகழப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் ஏராளமாக காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. மற்றும் ஒரு முறை உன் வாழ்க்கையில் அவமானம் ஏற்படாதவாறு நான் உன்னை காப்பாற்றுவேன். விரும்பாத ஒருவரை விரும்பி விரும்பி அவரிடமே செல்வதை விட சற்று ஒதுங்கி இருந்து பார். புதிய பல பல உறவுகள் வந்து உன் அன்பை புரிந்து கொள்ளும். சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்த நிகழ்வுகள் தான் பின்னாளில் நம்மை ஏமாளியாக்கி விடுகிறது. உன்னுடைய பல விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது என் குழந்தையே. நீ எங்கு இருந்தாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை.
உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அது ஒரு பிரச்சனையே என்று பார்க்காமல் அனைத்தையும் காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை பார். அது சிறிய கடுகு போல உன் கண்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். வந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்த இடம் தெரியாமல் இருந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதுபோல் எப்பொழுதும் மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். கலங்காதே என் பிள்ளையே. யார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தால் என்ன, நீ நீயாகவே இரு. என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையாகவே எப்பொழுதும் இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய மனதையோ உன்னுடைய நல்ல நிகழ்வுகளையோ நல்ல எண்ணங்களையோ மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் நீ வாழாதே. முதலில் உனக்காக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு. எந்த செயலையும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன்னில் இருந்து கொண்டு உன்னை இயக்குவதும் நானே, உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே. உனக்கு வரும் சோகங்களும் சோதனைகளும் என்னால் அனுமதிக்கப்பட்டவைதான். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவே முடியாது. என் பொக்கிஷமான பிள்ளையின் தேவை என்ன என்பதை அறிந்து அதை நான் பூர்த்தி செய்வேன் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. அவர்களை என்னை விட்டு பிரிந்து போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. என் பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் ஆனந்த கடலில் தத்தளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொடுப்பேன். உன் முகம் மலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது உன்னை தேடி வரும் நேரம் இது. எல்லாம் கூடி வரும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு வரும் சந்தோஷத்தை சந்தோஷமாக ஆட்கொள்ள ஆயத்தமாகு. உன் கர்ம வினைகளையெல்லாம் குறைத்து விட்டேன். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. உனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறப் போகிறது. இனி இல்லை என்ற வார்த்தையை உன் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் அதிகாரத்திலிருந்து அதை அழிக்கப் போகிறேன். இனி உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. பல முறை நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? இந்த வாக்கும் நிச்சயமாக நிகழும். நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் புண்ணியமும் அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கிறது என் கண்மணியே. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, இதுதான் என்னுடைய விதி என்று நொந்து போகாதே. என்னுடைய உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். கலங்காதே என் கண்மணியே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். நீ வாழ்க்கையில் வெல்லப்போவது உறுதி. பிரியமே, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். புண்ணியம் என்பது நம்மளுடைய எண்ணம், செயல், சொல் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம் குறிப்பாக சந்தோஷப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வோமேயானால், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படும்படி நாம் நடந்து கொண்டோமேயானால், இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் செய்யப்படும் எல்லா செயல்களுமே புண்ணியத்தை சார்ந்தவைதான். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவக் கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவக் கணக்கில் கழிக்கப்படாது.
இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல், விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே, என் உதி இருக்க உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே, இதுதான் விதி என்று இருந்து விடாதே, என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக பக்கபலமாக எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும், அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்துவிட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துவிட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும், பொறுமை என்ற பாடத்தையும், பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும், பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும்
நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும் சில போராட்டங்களையும் சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதை பார்த்துவிட்டு என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டு விட்டார், இதுதான் என்னுடைய விதி, என் விதி போன போக்கில் நான் போக வேண்டியதுதான், இதுதான் என் வாழ்க்கை என்று நீயே தவறாக முடிவு கட்டிவிட்டு பின் என்னிடம் வந்து புலம்புவதாலும் வேதனைப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசித்து செயல்படு என் குழந்தையே. நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்திவிட்டு உன் மனதை நீயே கஷ்டப்படுத்திவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திவிட்டு என்னிடம் வந்து இதற்கு சகாயம் உண்டா சாயப்பா என்று என்னிடம் கேட்கிறாய். தவறாக புரிந்து கொண்ட என் குழந்தைக்கு நான் மீண்டும் நன்றாக புரிய வைக்கும் வேலையை செய்வேனா அல்லது உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேனா என்பது எனக்கு மிகவும் குழப்பமாகவே இருக்கிறது என் பிள்ளையே. உன் விதியை மாற்றும் சக்தி உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. இதுதான் என் விதி என்று மீண்டும் சொல்லாதே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர், அனைத்தையும் செய்பவர் உன் சாயிநாதர்தான். செயலும் நானாகவே இருப்பேன், அதற்கான விளைவுகளும் நானாகவே இருப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? உனக்கு சொந்தமானதை பெற நான் உனக்கு நிச்சயமாக உதவுவேன். அதை உன்னிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது. கவலை என்பதை உன் மனதிலிருந்து அழித்துவிடு என் பிள்ளையே. நீயே உன்னை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உன்னை படைத்து காத்து உன்னிடம் நான் வந்திருக்கிறேன்? என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம், அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன்முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே.
இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன், சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மனப்போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும், நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும், நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயி தேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. காரணமே இல்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையாகிவிடுகிறன. அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு. உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்.
அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும், உன்னை ஆறுதல் படுத்தவும், உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.